நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 பேனல் பாக்ஸு சர்வீஸ் பண்ணோன்னு 3 3 பேஸ் மீட்டர் மாட்டுற மாதிரி ஒரு பேனல் பாக்ஸு. இது வந்து 3 கடைக்கு. இன்னொரு பேனல் பாக்ஸ் வந்து 3 சிங்கிள் பேஸு ஒரு 3 பேஸ். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 வீடு, ஒரு மோட்டர் லைன் ஒன்றுக்கு. இதுக்கு யூஜி கேபிள் தான் போட போகிறேன். 4 ஸ்கொயர் mm 4 கோரு, ஆர்பிட் கம்பெனி காப்பர் கேபிள். சின்ன சைஸ் கடை தான். கேபிளுக்கு எல்லாமே 1 இன்ச்சு ஜிஐ பைப் போடணும். அதுக்கு பெண்டு. இது எல்என்டி ஆர்சிசிபி சிங்கிள் பேஸ்க்கு 25 ஆம்ஸு 30 மில்லி ஆம்ஸ். எஸ்எஸ் கிளாம் வாங்கியிருக்கிறேன். யூனின்னு எல்லாமே. இது வந்து கடை லைனுக்கு வர்ற பேனல் பாக்ஸு. இது படி சென்ட்ரலில் ஒரு சைடில் வச்சுருக்கிறா. இதுக்கு வந்து கோஜாஸ் போல்ட்டு தான் அடிக்கிறேன். 3/8 போல்ட்டு 2 இன்ச்சு நீளம். இது மேலே தான் கேபிள் கொண்டு போய் சைடில் கொண்டு போகணும். காப்பர் பட்டா பஸ் பார் தான். இது ரெடிமேட் பேனல் பாக்ஸு, திருப்பூரில் வாங்கினா. எல்லாமே 3 பேஸ்க்கு அதுலேயே ஒயரிங் பண்ணி வந்துருச்சு, ரெடிமேடாக வாங்கினதுனால. 3 பேஸ் ஆர்ஒய்பி 100. இது மீட்டர் மாட்டிருக்கு. கீழே வந்து ஃபீஸ் கேரியர் 32 ஆம்ஸு. இதில் இருக்கிற ஒயர் எல்லாமே வந்து 720 ஒயரு. கீழே 3 பேஸு இன்னு. இது இல்லாமல் ஆர்சிசிபி மாட்டி மெயின் மாட்டோன்னு. 720 விஆர் ஒயரு. இந்த சர்வீஸ்க்கு வந்து ஜிஐ பைப் 1 இன்ச்சு போட்டிருக்கிறேன். அந்த லென்த்தெல்லாம் வந்து கட் பண்ணிட்டுருக்கிறேன். அவுட்டரில் வர்றதுக்கெல்லாம் டஃப்லான் டேப் போட்டு பெண்டு யூனியனில் யூஸ் பண்ணோன்னு. நிறைய பேர் வந்து கேபிளையே டைரெக்டாக கொண்டு போயிடலாம் பேனல்லேன்னு கமாண்டில் கேட்டிருந்தாங்க. ஜிஐ பைப் போட்டு அவுட்ரு வரைக்கும் கொண்டு போயிட்டால் நம்மளுக்கு சேஃப்டி. 2வது எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பைப் போட்டிருந்தா தான் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே உள்ளெல்லாம் இங்கே கேபிள் கொண்டு போனோன்னா நாளைக்கு வெள்ளை அடிக்கும்போது க்ளீன் பண்ணும்போது காயமாயிரு. வெளியில் வரைக்கும் ஜிஐ பைப் கொண்டு போய்க்கலாம். இப்போ கேபிளுக்கு ஒருத்து பைப் அடிச்சிட்டான் ஒரு பேனல் பாக்ஸுக்கு. பெண்டு வர இடத்துல ஒவ்வொரு யூனியன் போட்டான். இப்போது ஒரு பேனல் பாக்ஸுக்கு சர்வீஸ் ஒயர் கோர்த்து ரெடி பண்ணிட்டான். இது அவுட்லைன் போகிறது 3 கடைக்கு. இந்த பேனல் பாக்ஸ் வந்து வெளியில் வரும். இது வீட் லைனுக்கு. 3 ரூமு 3 வீடு சிறுசா. இது அவுட்ரு செவரு இருக்கிறதுனால இதுக்கு வந்து செவரு ஹோல்ஸ் பண்ணி போல்ட்டு போட்டுட்டான். 3/8 போல்ட்டு. வெளி சைட்லேருந்து ஹோல்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டான். காப்பர் பஸ் பார் தான். இந்த சைடு போகிறது மட்டும் 3 பேஸ் சர்வீஸ்க்கு எடுத்துருக்குது. ஆர்ஒய்பி 100. மற்றது எல்லாமே சிங்கிள் பேஸ்க்கு. ஆர் பேஸில் ஒரு செட்டு, ஒய் பேஸில் ஒரு செட்டு 1 மீட்டருக்கு.
ப்ளூ பேஸ்லேயும் 3 நியூட்ரு எல்லா சர்வீஸ்க்கும் நியூட்ரு பட்டால் எடுத்துருக்குது. இப்போ சர்வீஸ் பைப்லேருந்து யூஜி கேபிளையும் கொண்டு வந்து இன்புட்டு கொடுத்தாச்சு. பஸ் பாரில் RYB 3 பேஸு, பிளாக் கலர் வந்து நியூட்ரு. அந்த பஸ் பார் பட்டால கொடுத்து டைட் பண்ணிட்டேன் லெக் அடித்து. இந்த பஸ் பாரை வந்து நீ மூடி சீல் வச்சுருவாங்க லைன் கொடுக்கும்போது. இப்போ சிங்கிள் பேஸுங்கிறதுனால RCCB எல்லாம் மாட்டிட்டா. மேலே பேஸு நியூட்ரு, கீழே அவுட் எடுத்துக்கோணும். இது ஃபீஸ் கேரியர்லேருந்து நேராக அவுட் எடுத்து RCCBயில் இன்புட்டு கொடுத்துருக்குது. நியூட்ரு மீட்டர்லேருந்து டைரெக்டாக வர்றது. இன்னும் மீட்ரு மாட்டல, மீட்ரு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இந்த பேனல் பாக்ஸ் ரெண்டுமே திருப்பூரில் வாங்கினா. ஃபோன் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பாக்ஸுக்கும் கேபிள் போட்டு அவுட்லைனில் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டான். கீழே இருக்கிற பாக்ஸு மோட்டர் ஸ்டார்ட் இருக்குது. மொத்தம் அதில் 3 இதில் 4 7 சர்வீஸ் வாங்கணும். இப்போ அவுட்டரில் வந்து யூஜி கேபிள் கம்பத்துக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் சிலிவு போடணும். இப்போ சர்வீஸ் கம்பத்தில் கேபிள் உரிச்சிட்டா 1 மீட்டர் நிலத்துக்கு. இதில் அந்த சொட்டு நீருக்கு வர்ற ஓஸு 10 mm ஓஸு 4 ஸ்கொயர் mm இருக்குது. கரெக்டாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சிலிவு போட்டுருவோன்னு. டேப் ரோவில் ஒரு ரவுண்டு கேபிள் அடிச்சுட்டு இந்த சிலிவு போட்டா. ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரு சிலிவு போடாமல் விட்டோம்னா. கம்பத்தில் கேபிளில் வர்ற சிலிவெல்லாம் ரொம்ப லேசாக தான் இருக்குது. இப்போ GI பைப்பில் முன்னாடி எடுத்துவிட்டு 2 டைமு ரிங்கு போட்டு அடிச்சிட்டா. இந்த கம்பத்தில் தான் சர்வீஸ் வாங்கணும். நேராக கம்பத்துக்கு இழுத்து கட்டிக்கலாம். பாக்ஸ் மாட்டுற ஒர்க் முடிஞ்சுது. மீட்டர் கனெக்ஷன் கொடுக்கும்போது தனியாக வீடியோ போடுறேன்.